நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். What? அப்படின்னா இவனுக்கும் உனக்கும் காஃபி ஷாப்ல நான் பார்த்ததெல்லாம் என்ன வெறுப்பேத்ததான் அந்த மாதிரி பண்ண நீ என்கிட்ட போய் வேற சொன்னல. சுகானா, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்படி நடந்துக்க உனக்கு வெக்கமா இல்ல? நோ நோ சார், இவன் யாருன்னு எனக்கு தெரியாதப்ப நான் எப்படி ஒரு ரூமுக்கு போவேன்? நான் என்ன சொல்ல வரேன்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ண. இங்க பாரு, இப்ப நீ என்ன சொன்னியோ அது எல்லாமே போயின்னு இப்பவே சொல்லு. சுகானா, அவன் என்ன சொல்லுவான்? நீ தான் போய் சொல்லிருக்க. You are cheating on me. என்னைய முட்டாளாக்க பாத்தியா? நான் உன்னை சீட் பண்றேனா? How dare you? 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் உன்னை எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நான் ஹர்ட் பண்ண மாட்டேன்னு சொன்ன, ஆனா இப்பவே ஹர்ட் பண்ணிட்டே நீ. You? Me what? Sid! Sid! நில்லு! போகாத Sid! வாய்ஷான், நம்ம வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. என் கூட வா. எங்க? செட் கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லு. நீ என்ன பத்தி சொன்னது எல்லாமே தப்பு, நம்ம கிட்ட வந்து சொல்லு. அப்ப நீ பண்ணதெல்லாம் மட்டும் சரியா? நேத்து நீ செஞ்சது கொஞ்சம் கூட ஞாபகம் இல்ல? நான் பண்ணதுல எந்த தப்பும் இல்ல. ஏன்னா அதனால உனக்கு எந்த பாதிப்பும் இல்ல. நான் அப்படி பண்ணதுக்கு காரணம் என் காதலை நிரூபிக்கிறதுக்காக தான். நான் நினைச்ச என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆல்ரைட், ஐ அம் சுஹானா. ஓகே? அப்படியா? எது சரி எது தப்பு எல்லா முடிவையும் நீதான் எடுப்பியா? உன்கிட்ட பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. பிகாஸ் யூ நோ why? உனக்கு காதலுக்கான அர்த்தமே தெரியாது. உன்கிட்ட பேசுறதால எதுவும் ஆக போறதில்ல. ஏன்னா நீ யார்கிட்ட ஐ லவ் யூ சொன்னதில்ல. நான் இது வரைக்கும் யார்கிட்டயும் சொல்லதான். ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு தான் தோணுது. ஒருவேளை இதான் காதல்னா எனக்கு இந்த காதலே தேவையில்லை. நீ தனியா இருந்துட்டு போ. ஆனா நான் என் சிட்ட பயங்கரமா லவ் பண்றேன். அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு வேளை உன்னால என் சிட்ட என்னை விட்டு பெரிய நிலைமை வந்துச்சுன்னா நீ உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் உன்னை நான் விட மாட்டேன். காலங்காத்தால இந்த வீட்ல எவ்வளவு பெரிய கலாட்டா நடக்குது. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நேரம் போகவே மாட்டேங்குது. வீடே அமைதியாயிடுது. எல்லாரும் போன அப்புறம் தேங்க் காட் எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எப்படா வருவாங்கன்னு இருக்கு. நான் இங்க இல்லாதப்போ எல்லா வேலையும் நீயே தான் செய்ய வேண்டியிருக்கோம்ல. ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். நீங்க இந்த வீட்ல இல்லனா இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே கஷ்டம் தான் அத்தை. எல்லாரும் சொல்ற ஒரே வார்த்தை ராதா அத்தை. ஆமா, உங்க மருமக எப்படி இருக்கான்? உங்க அண்ணனும் அண்ணியும் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல? அன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஆரம்பத்திலேயே வீக்கா இருந்தாங்க. குழந்தை பிறந்ததுல ரொம்ப பலகீனமாயிட்டாங்க. இப்ப பரவாயில்ல. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அங்கேயே இருந்துட்டு வரணும்னு தோணிச்சு. இருந்திருக்க வேண்டியதுதானே? இதுக்கு முன்னாடி அவங்க என்ன அங்க இருக்க சொன்னதே கிடையாது. இந்த வாட்டி இருக்க சொன்னாங்க. ஏன்னா என் தேவை அவங்களுக்கு இருந்தது. அவங்க புருஷனுக்கு சரியான நேரத்துல சாப்பாடெல்லாம் கொடுக்கணும்ல. அவங்க குழந்தைய பாத்துக்கணும், குழந்தைக்கு மசாஜ் பண்ணணும். இத்தனை வருஷத்துல இப்பதான் நான் அவங்களுக்கு தேவைப்படுறேன். அதனால என்ன ராதாத்த? அவங்க உங்க சொந்த அண்ணன் அண்ணி தானே? என்னோட சொந்தங்கிறது நீங்க தான். இந்த குடும்பத்துல தான் இருக்காங்க.
நீங்க எல்லாரும் தான். இன்னும் ஸ்கூலுக்கு கிளம்பலையா? இல்ல, இன்னைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இருக்கு. லேட்டா தான் போகணும். ஆனா சீக்கிரமா வந்துடுறாத்த. அப்புறம் ரஜினி அக்கா, அவர் வந்தாருன்னா என் ரூம்ல டேபிள் மேல செக் புக் இருக்குன்னு சொல்லிடுறீங்களா? அதோ வந்துட்டா, நீயே சொல்லிக்க. நிஷா வா, உன்னை ஸ்கூல்ல கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு உங்களுக்கு ஆபீஸ்க்கு ஃபர்ஸ்ட் டே இல்ல? நீங்க எதுக்கு திரும்ப வந்தீங்க? டிஃபன் கொடுத்தீங்கல்ல? ஜாப நான் ரிசைன் பண்ணிட்டேன். மறுபடியுமா? முதல் நாளே வா. இலேஷ், ஒரு வேலையை விடுறதுக்கு முன்னாடி அதுல கொஞ்ச நாள் இருந்து தான் பாரு. இல்ல நீ, அது ஒரு வேஸ்ட் வேலையா இருந்தது. வாப்பலாம். நிஜமா தான் சொல்றேன், அந்த வேலை எனக்கு சுத்தமா பிடிக்கல. இப்போ உனக்கு லேட் ஆகுதுல, சீக்கிரம் வா. இலேஷ், ஏதாவது சொல்லு. என்ன சொல்றது? எந்த வேலையில சேர்ந்தாலும் உடனே திரும்பி வந்துடுறா. அவன ராதாத்த போகட்டும், விடுங்க. அவங்க 2 பேரும் தனியா பேசட்டும். முதல்ல நீங்க டீ குடிங்க. இவன் இப்படி பண்றதுனால நிஷா இன்னைக்கு ஸ்கூலுக்கு லேட்டா போவா. பரவாயில்ல, முதல்ல டீ குடிங்க. டீயும் ஆறி போச்சு. நான் போய் உங்களுக்கு வேற டீ போட்டு கொண்டு வரேன். இவன் பிரச்சனை தான் என்னன்னு புரியல. இத பாருங்க, ஐ அம் சாரி. நீங்க இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. இத பாருங்க, இதுக்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் காரணம். அவங்களுடைய பிளான் இதுதான் எனக்கு முதல்லயே தெரியாம போயிடுச்சு. ஷட் அப், ஜஸ்ட் ஷட் அப். இத பாருங்க, நான் வேணா உங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறேன். நான் அவருக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். நீ மட்டும் அவன் கிட்ட போனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். எனக்கும் செட்டுக்கும் உன்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோ. ஜஸ்ட் ப்ரே. பாத்தியா எப்படி அழுதானு? இப்ப புரியும் அவளுக்கு. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்க பேச்ச நான் கேட்டிருக்க கூடாது. பெட்ரூம்ல ஹியரிங். ஏன்னா இது ஏன்னா என்கிட்ட முதல்லயே சொல்லவே இல்ல. விட்ரா, அவளுக்கு இது தேவைதான். அவ உன்கிட்ட நடந்துகிட்டது மட்டும் நியாயமா? சொல்லு இஷான், பேசு. நீ டென்ஷன் ஆகாத. அவ ஸ்மார்ட். இந்த பிரச்சனையை 2 நிமிஷத்துல சரி பண்ணிடுவா. இஷான் ரொம்ப அழுதாளா? வாய மூடுங்கடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு அந்த இடம் சுத்தமா பிடிக்கல. இடம் பிடிக்கலையா? ஆமா, நீயே யோசிச்சு பாரு. தினம் தினம் ஒரே இடத்துல போய் உட்கார்றது, ஒரே கணக்க திரும்ப திரும்ப போட்டுட்டு இருக்கிறது. அதுவும் என்ன தெரியுமா, ஷர்ட்டா பைஜாமாவா கர்ச்சீஃபா, அங்க இன்ட்ரெஸ்டிங்கா எதுவும் இல்ல. என்ன இலேஷ் இது? உனக்கு எதுலதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சொல்லு. பொதுவா எல்லாரும் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக தான் வேலைக்கு போவாங்க. இன்ட்ரெஸ்டுக்காக யாரும் போக மாட்டாங்க. ஆனா நாள் பூரா ஒரே இடத்துல உட்கார்றதுன்றது. இதுக்கு முன்னாடி ஒரு வேலைக்கு போனியா? அப்ப என்ன சொன்ன? நாள் பூரா வெளியே சுத்த வேண்டி இருக்குன்னு சொன்ன. 3 நாள் கூட அந்த வேலையில இருக்கல. இன்னும் எத்தனை வேலையை தான் நீ இப்படி விட போற? நீ அந்த ஈஸியான ஐஸ்கிரீம் பாடுற ஜாப்ப கூட விட்டுட்ட. இங்க பாரு நிஷா, திங்க் பாசிட்டிவ். நான் இது வரைக்கும் எத்தனை ஜாப்பை விட்டேங்கிறது முக்கியம் இல்ல. ஆனா நான் எத்தனை வேலையில சேர்ந்தன்றது தான் ரொம்ப முக்கியம். அப்படியா? அப்புறம் நீ இப்ப சொன்னியே அந்த ஐஸ்கிரீம் பார்லர் வேலை, அந்த வேலையை நான் பெரியமாக்காக தானே விட்டுட்டு வந்தேன். என்னாச்சு தெரியுமா? தினமும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருச்சு. சோ ஐஸ்கிரீம் சாப்பிடறதுக்காக அந்த வேலைக்கு போன? ஓ காட், உன்னை வச்சுக்கிட்டு இனி என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? நிஷா 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 நிஷா, என்ன சொல்றதா இருந்தாலும் சொல்லு, என்ன வேணாலும் பண்ணு. ஆனா உன் முகத்துல சிம்பிளான ஸ்வீட்டான ஸ்மைல வச்சுக்கோ. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், கேக்குறேன்ல. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். என் பொண்டாட்டி சிரிச்சிட்டா. லா 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 லா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்படி தினம் ஒவ்வொரு வேலையை விட்டுட்டு வந்தா நான் உங்களை பாராட்டுவேன்னு நினைச்சீங்களா?
எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா இலேஷ்? நான் உங்க பொண்டாட்டி. ராதாத்த நீங்களே இவருக்கு புரிய வைங்க. ஏற்கனவே எனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. நிஷா 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 சொல்லும் கொஞ்சம் நில்லு, நான் சொல்றது கேளு. வாய மூடு. உனக்கு வெக்கமாவே இல்லையா? நாள் பூரா இங்க அங்கன்னு சுத்திட்டு இருக்க, ஒரு இடத்துல உட்கார்ந்து வேலை செய்ய தெரியாதா? உன் பொண்டாட்டி வேலைக்கு போறா, அத பார்த்தாவது நீ திருந்த கூடாது? இப்படி தண்டசோறு மாதிரி வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்கியே, நீ என்னதான் உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? எதுக்காக இந்த வேலையை விட்ட? உன்னதான் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி நிக்கிற, வாய தொரப்பியா மாட்டியா? பெரிய அண்ணி உன்னை நல்லா கெடுத்து வச்சிருக்காங்க. ஏதாவது பேசுடா. நான் பேசுவேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நீங்க எனக்கு சுட சுட உருளைக்கிழங்கு சப்பாத்தி பண்ணி தரணும். நான் உனக்கு சுட சுட உருளைக்கிழங்கு சப்பாத்தி பண்ணி தரணுமா? சத்தியமா என் வாழ்க்கையில உன்ன மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்ல. ராதாத்த, நான் ஒன்னு சொல்லவா? நான் எப்பவும் உழைக்கிறதுக்கு பயப்பட மாட்டேன். பின்ன பின்ன இல்ல, இப்ப நீங்க வேலைய ஆரம்பிங்க. நான் உங்களுக்கு மாவு பிசைஞ்சு தரேன், உருளைக்கிழங்கு தோல் உரிச்சு தரேன், கிச்சனை கிளீன் பண்ணிடுறேன். திருத்த முடியாது. சுஹானா, சீக்கிரம் திங்ஸ் பேக் பண்ணலன்னா லேட் ஆயிடும். யாருக்கு தெரியும் அவ இந்த மாதிரிலாம் நடந்துப்பான்னு? என்ன வளர்ற? பின்ன எவனோ ஒருத்தன் சுஹானா அவ ரூம்க்கு வந்ததா சொன்னா இவன் எப்படி நம்பலாம்? அந்த பையன் இன்னைக்கு என்கிட்ட ரொம்ப மோசமா நடந்திருக்கான். I'll show him. சுஹானா, நான் தான் உன்கிட்ட முன்னாடி சொன்னல, சித்து உனக்கு ஏத்தவன் கிடையாது. நான் இப்ப சித்த பத்தி பேசல, நம்ம சந்திச்சமே இந்த மோசமான பையனை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஓ, அந்த பையனா? நினைச்சேன் கராஜ்ல ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி இருந்தான். ஆனா இன்னைக்கு அவ உன்னையே எல்லாரும் முன்னாடியும் முட்டாளாக்கிட்டானா? போதும், கொஞ்சம் நிறுத்துறியா? இந்த சுஹானாவை எதிர்த்தா அவன் வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்கும்ன்றத நான் அவனுக்கு புரிய வைக்கிறேன். I will teach him a lesson. அப்படின்னா உன்னோட கோவம் எல்லாம் அந்த பையன் மேலதானா? சித் மேல உனக்கு எந்த கோவமும் இல்லையா? இதுல எதுக்கு தேவையில்லாம சிட்ட இழுக்கிற? சிட்டுக்கு நான் அப்புறமா புரிய வச்சுக்கிறேன். முதல்ல இந்த பையனுக்கு நான் ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்தே ஆகணும். அதை பத்தி யோசிங்க. ஆல்ரைட், விடு சுஹானா, ஒண்ணுமே ஆக போறது இல்ல. இதுக்கப்புறம் நாம அவனை சந்திக்க போறதே இல்ல. விடு சொல்றியா? அவன் சொன்னதை கேட்டியா? அவ்வளவு சுலபமா நான் விட்டுருவேனா? இன்னைக்கு வரைக்கும் இந்த சுஹானா யார்கிட்டயும் தோத்ததில்ல. சுஹானா, சுஹானா, open the door. சுஹானா, சுஹானா என்ன பண்ற? சீக்கிரம் கதவு திறங்க. அவன் பயந்துட்டான் போல இருக்கு. ஏன் பயப்பட மாட்டான்? பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி அமைதியா உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான் பாரு. இப்போ உன்னோட நியூமராலஜி என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? சீக்கிரமா கதவு திற. ఎవరండి? ఏం కావాలి? இந்த ரூமோ எங்களோடது. ஸ்பெஷலா புக் பண்ணிருக்கோம், எக்ஸ்ட்ரா டப்பிச்சி. இது கேட்கவா நான் இங்க வந்தேன். முதல்ல அவனை வெளியே கூப்பிடு. ఓ అలాగా, ఆయన బాత్రూమ్ లో ఉన్నారు, స్నానం చేస్తున్నారు. அவன் பாத்ரூம் குள்ள என்ன வேணாலும் பண்ணட்டும், முதல்ல அவனை வெளியே வர சொல்லு. நீ నువ్వు ఎందుకు ఆయన్ని బయటికి రమ్మని అరుస్తున్నావు? அதாவது அவரு குளிக்கிறாரு. ஓ, நீங்க எது சொல்லணுமோ నాతో చెప్పండి. உன்கிட்ட எப்படி சொல்றது? ఏమైంది? நான் அவரு பொண்டாட்டி. பொண்டாட்டியா? ఏమన్నా என்கிட்ட சொல்லுங்க. என்ன, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? 2 ఏళ్ల క్రితం, అది మార్చి నెలలో. எனக்கு எங்களோட வெட்டிங் டே. 2 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடி ஹனிமூனுக்காக இங்க வந்திருக்கோம். இவ்ளோ மோசமான ஆளா அவன்? கல்யாணம் பண்ணிட்டு இவ்ளோ ஸ்வீட்டான பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு அவன் என்கிட்ட எவ்வளவு கேவலமா நடந்திருக்கான்ல. உங்ககிட்டயா? ఆయన ఏం చేశారు మీ దగ్గర? என்ன பண்ணிட்டாரோ என்கிட்ட சொல்லுங்க. நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்லுவேன்க்கா, ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். அவன் நல்லவனா இருந்திருந்தா என்கிட்ட அவ்வளவு கேவலமா நடந்திருக்கவே மாட்டான். ஆனா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் உங்க கூடவே இருக்கேன். அவனுக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கறேன். இந்த சுஹானா வாஜ்மா யாருன்றதை நான் அவனுக்கு காட்டுறேன். ஆல்ரைட், நான் அவனை விட மாட்டேன்.
உங்கள் விஜய். நீயா? யா, நானே தான். இதுக்கு மேல நீ யார்கிட்டயும் போய் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு. அப்புறம் நான் உன்கிட்ட சாரி சொல்றதுக்காக தான் இங்க வந்தேன். நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஐ எம் ரியலி சாரி. இப்பவாவது நீ என்ன நம்புறியா சார்? கண்டிப்பா டார்லிங். யூ ஆர் மை ஸ்வீட் ஹார்ட். அந்த பையன் என் ரூமுக்கு வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டான். இன்ஃபேக்ட் அவன் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு கூட சொன்னான். பட் அவனுக்கு உன்னோட ரூம் நம்பர் தெரியலையா? எனக்கு என்னமோ அவன் நல்ல பையன் மாதிரி தான் தெரியுது. அவன் மேல தப்பு இருக்கிற மாதிரி தெரியல. நீ அவனை ரொம்ப ஓவரா பாராட்டாத. அவன் என் கையில மாட்டான அவனை சும்மா விட மாட்டேன். சுகானா, இதோட இந்த பிரச்சனையை விட்டுடலாம். நீ அவன் கிட்ட விளையாடின, அதே மாதிரி அவனும் உன்கிட்ட விளையாடினா. எல்லாம் முடிஞ்சது. கூல். கைஸ், நடந்த எல்லாத்தையும் இதோட மறந்துடுங்க. நாம இங்கிருந்து கிளம்பலாம். அது எப்படி விட முடியும்? அவனை பார்த்து நாக்க புடுங்கிக்கிற மாதிரி கேட்கலன்னா எனக்கு தூக்கம் வராது. ஆனா அவன் ரூமை காலி பண்ணிட்டு போயிட்டானே. காலி பண்ணிட்டானா? அவன் ரூமை செக் அவுட் பண்ணி 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. அவனை எங்கன்னு போய் தேடுவ? 1/2 மணி நேரம் ஆயிடுச்சா? யா. அப்படின்னா நான் இப்ப யார் ரூமுக்கு போயிட்டு வந்தேன்? அட கடவுளே, கல்யாணம் ஆன யாரையோ போய் நான் திட்டிட்டு வந்திருக்கேன். அவங்களுக்கு இன்னைக்கு வெட்டிங் ஆனிவர்சரின்னு சொன்னாங்க. என்னாச்சுமா? யாரா சுஹானா? என்னமா சொல்ற? எனக்கு எந்த சுகானாவையும் தெரியாது. என்னதான் நடந்தது? என்ன? ఎవరా సుహానా? నీకేమీ తెలియదు కదా? தெரியாது. அந்த பொண்ணு கூட கான்டாக்ட் இருக்குது எனக்கு சொல்லாமே ஏமாத்தி என்ன கல்யாணம் பண்ணிட்டீங்க. ஐயோ, நாசரம் చేసావు. செல்லம், நான் சொல்றத கேளு. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. எனக்கு எதுவும் தெரியாது. தயவு செஞ்சு என்ன நம்பு. இந்த வயசுல உனக்கு அந்த பொண்ணு கேக்குதா? அப்ராச்சுடா. நான் மோசம் చేసావు కదా? இல்லம்மா, நான் ஏன் உன்னை மோசம் செய்ய போறேன்? பகவந்தடா. அவர் யாரு? இப்படி திக்க வரும். அழாத. ఈ అమాయకపు ముఖం செல்லம், చూసి என்ன நம்ப மாட்டியா? ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி உளறிக்கிட்டு இருக்க? நான் சொல்றத கேளு. யார் பைத்தியம்? నేను பைத்தியமா? இல்ல இல்ல, நான் தான் பைத்தியம். నేను పిచ్చిదన్నా? இல்ல, நான் నువ్వే தான். పిచ్చాడివి. உங்க குடும்பமே பைத்தியம். உங்க எதுக்காக இந்த பரம்பரையே குடும்பத்துல பைத்தியம். இருக்கிற? இந்த ஊர்க்கே వదిలిపెట్టను. என்ன பண்ண போற? உண்டு. பாஷை தெரியாதவளை கல்யாணம் பண்ணது தப்பா போச்சு. விட்டு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்க பொண்ணு எங்க போயிருக்கா? ஐ மீன், அவளை காட்ட மாட்டீங்களா? அவ வந்துகிட்டே இருக்கா. இப்பதான் ஃபோன் பண்ண. அவளோட ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிருக்கால, அதான் கொஞ்சம் லேட் ஆகுது. சுஹானா வந்துட்டு இருக்கால. அக்கா எப்ப வேணா இங்க வரலாம். அக்கா வந்துட்டா. என் பொண்ணுதான். அவ வரும்போதெல்லாம் ஒரே ஆரவாரத்தோட தான் வருவா. Hey! This is for you with lots of love. Thank you. உன்னோட gift என் பேக்குக்குள்ள இருக்கு. ஓகே. உனக்கு அடி எதுவும் படலையே? எதுக்கு கேக்குறேன்னா, எனக்கு இப்பதான் ஒரு சத்தம் கேட்டது. ஏதோ உடைஞ்ச மாதிரி. அது ஒண்ணும் இல்ல, நான் தான் போட்டு உடைச்சேன். நான் 2 வாங்கிட்டு வந்தேன். ஒன்னு உடைக்கிறதுக்கு, இன்னொன்னு அப்பாக்கு. இவங்க யாருப்பா? Oh, I'm so sorry. இவதான் என் பொண்ணு சுஹானா. இவங்க மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் திவாரி. இவர் அவங்க பையன் கௌதம் திவாரி. ஹலோ. ஹாய். ஹாய். நாங்க உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்கோம்.